மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் சூரிய பிரகாஷ் வேட்புமனு தாக்கல். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர் சூரிய பிரகாஷ் கவுண்டம்பாளையத்தில் உள்ள வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி வினோத்குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கவுண்டம்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து மேலதாளங்களுடன் கூட்டணி கட்சியினுடன் ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்தார். சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய சார்பாக கவுண்டம்பாளைய தொகுதியில் எங்களுடைய கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கேஜி அவர்களும் எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய தலைவர் நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக தமிழகத்தில் மக்களுக்கான திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய தெரிவினாலும் இன்று கவுண்டம்பாளைய தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் 234 தொகுதிகளிலுமே திமுக நிச்சயமாக வெல்லும். அதேபோல் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் கோவையில் உள்ள அனைத்து 10 தொகுதிகளிலுமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அதேபோல் கவுண்டம்பாளையம் தொகுதியில் கடந்த 3 முறை 4 முறை நாங்கள் இங்கே எங்களுடைய கூட்டணி சார்பாக வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த முறை கவுண்டம்பாளையம் தொகுதி மட்டுமல்ல, கோயம்புத்தூருடைய தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுமே எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். கவுண்டம்பாளையத்தில் இப்போ என்னென்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்க தொகுதியில்? கடந்த 5 வருட காலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷமாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் கோவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கவுண்டம்பாளையத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டத்தையுமே அவர் இங்கே மக்களிடத்திலே அமல்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருந்தார். அதையும் மீறி எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் இங்கே பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து போன 5 வருஷம் சிரமப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய இடையூறுலாம் தாண்டி தான், லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இடையூறுலாம் தாண்டி தான் நாம இங்கே நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனால் வரக்கூடிய அடுத்த 5 வருட காலம் இந்த எந்த இடையூறும் இன்றி முதல்வர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திலும் கவுண்டம்பாளைய தொகுதியிலும் முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கே தீர்வு காணப்படும். ஓகே, நன்றி.